வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ 15ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் ரொம்ப அதிகமான அரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்டில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீம் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீமில் படிச்சிருப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து படித்தவங்க பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஸ்கீம், ஜி ஸ்கீம், டி ஸ்கீம், ஜே ஸ்கீம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஸ்கீம்லேருந்து ஜே ஸ்கீம், ஆரம்பத்துலேருந்து ஜே ஸ்கீம் வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான ஈக்குவலன்ட் பேப்பர் என்ன அப்படிங்கிறத ஒரே பேஜில் உங்களுக்கு வந்து போட்டு ஒரு வீடியோவில் மேக் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ நீங்கள் இந்த டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் மட்டுமே அரியர் வச்சிருக்கிற ஸ்கீமில் அரியர் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய இப்போ எழுதக்கூடிய எம் ஸ்கீமோட ஈக்குவலன்ட் பேப்பர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதில் பாருங்க, ஸ்கீம் சப்ஜெக்ட் டு எம் ஸ்கீம் ஈக்குவலன்ட். ஸ்கீம்ல அரியர் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எம் ஸ்கீம்ல எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து எழுதணும், எந்தெந்த செமஸ்டர்ல எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்க, ஸ்கீம் ஜே ஸ்கீம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயர்லி பேட்டர்னாக இருந்துச்சு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் பேட்டர்ன், கேலேருந்து உங்களுக்கு செமஸ்டர் பேட்டர்ன் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால ஸ்கீம்ல ஃபர்ஸ்ட் செம் அண்ட் செகண்ட் செம் ஸோ தனித்தனியாக ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அரியர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்னுடைய எம் ஸ்கீம்ல எழுதணும். செகண்ட் செமஸ்டர்ல ஸ்கீம்ல அரியர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து செகண்ட் செமஸ்டரோட எம் ஸ்கீம் சப்ஜெக்ட்ஸ் வந்து எழுதணும். சரிங்களா? இதில் பார்த்துங்க, ஸ்கீம்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர், சரிங்களா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஸ்கீம் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 1 வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க எம் ஸ்கீம்னுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருக்கிற கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் எழுதணும். சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் டேபிள்ல நீங்க பார்த்துருப்பீங்க, டைம் டேபிள்ல சப்ஜெக்ட் கோடு இருக்கும், அந்த கோடை வச்சு நீங்க பார்த்துக்கோங்க. 3001 அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 1. அதே மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஸ்கீம்ல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட் எதை எழுதணும்னா எம் ஸ்கீம்னுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருக்கிற இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அப்படிங்கிறத நீங்க எழுதணும். அதே மாதிரி அடுத்தது இன்ஜினியரிங் பிசிக்ஸ் 1 அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட இன்ஜினியரிங் பிசிக்ஸ் 1, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1. இங்கே இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கும், அது வந்து அப்போ வந்து அந்த பேப்பர் வந்து அந்த செமஸ்டர்ல எக்ஸாம் நடக்கல, அடுத்த செமஸ்டர்ல தான் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதனால அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து செகண்ட் செமஸ்டர் ஸ்கீமோட 2வது செமஸ்டர்ல நீங்க அரியர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எம் ஸ்கீம்ல இருக்கிற 2வது செமஸ்டருக்கு உண்டான சப்ஜெக்ட்ஸ் எழுதணும். ஸோ பாருங்க, கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 2 அப்படி இருந்துச்சு 2வது செமஸ்டர்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 2 எம் ஸ்கீம்ல எழுதணும். அதே மாதிரி அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர்ல இருக்குது அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 அப்படிங்கிறத நீங்க எழுதணும் எம் ஸ்கீம்ல. அதே மாதிரி 3வது இன்ஜினியரிங் பிசிக்ஸ் 2 இருந்துச்சுன்னா இங்க இன்ஜினியரிங் பிசிக்ஸ் 2, கெமிஸ்ட்ரி 2 இருந்தா இங்க இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 2. அதே மாதிரி இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இங்க இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 2. இதை வந்து நீங்க இங்க வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். ஆனா இங்க வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 2 அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் தான் நீங்க எழுதணும். சரிங்களா? பிளாக்ல இருக்கிறது உங்களுடைய சப்ஜெக்ட், நீங்க வச்ச அரியர் சப்ஜெக்ட். நான் ரெட்ல போட்டிருக்கிறது நீங்க எழுத வேண்டிய ஈக்குவலண்டான சப்ஜெக்ட், அந்தந்த செமஸ்டருக்கு உண்டான ஈக்குவலண்டான சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் வந்து இந்த ஈக்குவலன்ட் பேப்பரை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் வந்து சரியான சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.